முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவம். ஓம் முருகா போற்றி. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது புரிந்து கொள்வார்கள். என் தங்கமே, நீ என் பிள்ளை. உனக்கு நல்ல குணம் இருக்கின்றது என்பதை உலகம் உணரும். வெற்றி வரும். தயக்கமின்றி நீ அடியெடுத்தவை. இதற்கு முன்பு தடையாக தென்பட்ட அனைத்திற்கும் விடையாக ஆலோசனைகள் கிடைக்கும். உன் பிறப்பின் பெருமை உனக்கு தெரியாது. என் தங்கமே, உன் முன் ஜென்மத்தில் முடிவில் நீ என்னிடம் வேண்டினாய். நான் சில தவறுகள் இந்த வாழ்வில் செய்துவிட்டேன். அதற்கான வினையை நான் அடுத்த பிறவியில் அனுபவித்து விட்டு அதன் பின்வரும் நாட்களை நான் நிம்மதியாக வாழ்ந்து முடித்து விடுவேன் என்று என்னிடம் வேண்டினாய். உன் பாதங்களில் சரணடைய வேண்டும் என்று என்னிடம் வேண்டினாய். அதன் வினைகளை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முடியப் போகின்றது. என் தங்கமே, எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் முன் ஜென்ம வேண்டுதல் காரணமாகவே இந்த ஜென்மத்தில் என்னை வணங்குகின்றாய். உன் வாழ்வில் உன் வினைகள் தீர்ந்து நிம்மதியாக வாழ்ந்து என்னை சரணடைந்து விடுவாய். இந்த வாழ்க்கை பயணத்தின் இடையில் நீ சோர்ந்து போய்விட்டாய் என் தங்கமே. ஏனென்றால் இங்கே ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. எனவே உன் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு துணையாக உன்னுடைய முருகப்பெருமான் அப்பா நான் இருப்பேன். ஏதோ ஒரு சோர்வை தருகின்றது, அதே நேரம் அது அனுபவத்தையும் தரும் என் தங்கமே. ஒவ்வொரு முறை நீ சோர்வடையும் பொழுதும் உன்னை உற்சாகப்படுத்தி தேவையான சக்தியை இதோ உன் முருகப்பெருமான் அப்பா நான் தருவேன். உன்னை வழிநடத்தும் பொறுப்பு உன்னுடைய முருகப்பெருமான் அப்பா எனக்கு இருக்கின்றது. நீ ஆசைப்பட்டதை அனைத்தும் உன் முருகப்பெருமான் அப்பா நான் கொடுப்பேன். உனக்கு நீ நினைத்து நடக்கும் இடையில் பல மாயைகள் வந்து உன்னை மயக்கும். ஒவ்வொன்றும் நீ கலியுகத்தால் இருக்கின்றாய். அதனால்தான் இவ்வளவு மாய வேலைகள் நடக்கின்றது. இங்கே மாயை மிகுந்திருக்கும். இது உண்மை எது என்று உன்னால் உணர முடியாது. அதற்கு உனக்கு தேவை ஞானமும் புத்தி கூர்மையும். அதை விளக்கவே என் கையில் வேலை வைத்திருக்கின்றேன். உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் என் தங்கமே. எதற்கும் கலங்காதே. இந்த மாய உலகத்தில் முருகப்பெருமான் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் தங்கமே. நீ எதற்கும் கலங்காதே. அனைத்தும் நன்மையாகவே நடக்கும்.